வணக்கம். யோசிச்சு பாருங்க, வெறும் 2 வரி. அதுக்குள்ள இந்த உலகம் உருவான ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு திருவள்ளுவரோட முதல் குறள்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய உண்மைய பத்தி பார்க்கலாம். இந்த குறள் தான் அது. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த சிம்பிளான அமைப்புக்குள்ள தான் ஒரு பெரிய தத்துவத்தையே படிப்படியா நமக்கு புரிய வைக்க போறாரு வள்ளுவர். அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. ஆனா அந்த ஆரம்பத்துக்கே ஆரம்பம் எது? எல்லாத்தோட தொடக்கம் எங்க இருக்கு? இது மனுஷன் ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த கேள்விக்கான பதவியை நோக்கி ஒரு வழிய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 2 வரி காட்டிடுச்சு. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல் ஒலி. இந்த குறளோட தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட முதல் வரியில இருந்து ஆரம்பிக்கணும். இதுல நாம யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மைய சொல்லியிருக்கார். பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. இதோட அர்த்தமும் ரொம்பவே தெளிவு. அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே முதல் எழுத்து மூலம் ஆதாம். இந்த சிம்பிளான யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு உண்மைய ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வச்சுதான் வள்ளுவர் தன்னோட வாதத்தையே கட்ட ஆரம்பிக்கிறார். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அகரம்ங்கிறது வெறும் ஒரு லெட்டர் மட்டும் கிடையாது. அது நம்ம மொழியோட மூல ஒலி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த சவுண்ட் நீங்க உருவாக்க முயற்சி பண்ணாலும் சரி, சும்மா வாய திறந்தாலே வர்ற முதல் சத்தம் ஆதான். அதுல இருந்து தான் மத்த எல்லா எழுத்துக்களும் பிறக்குது. அப்போ எழுத்துக்களுக்கெல்லாம் மூலம் ஆங்கிறது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி. சரி, இந்த உண்மைய நாம ஒத்துக்கிட்டோம். இப்போ இத வச்சுக்கிட்டு வள்ளுவர் அடுத்து எங்க போறாருன்னு பாக்குறது தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. இப்போ நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஒப்பீடு. இந்த குறளோட உண்மையான பவரே அது பயன்படுத்துற இந்த அனாலஜி, அதாவது ஒப்பீட்ல தான் இருக்கு. முதல் வரி 2வது வரிக்கு ஒரு மேப் மாதிரி. இப்போ திரும்பவும் இந்த குறளை முழுசா பாருங்க. முதல் வரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆனா அது எப்படி 2வது வரியில வர ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஐடியாவோட கனெக்ட் ஆகுதுன்னு கவனிங்க. இந்த கம்பேரிசன் தான் இந்த குறளோட ஜீனியஸ். சொல்லப்போனா இந்த குறள் எப்படி அப்படியே இல்லனா அது போல இது போல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. வரியில நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லி அதோட அடிப்படையில நமக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்றாரு. இந்த ஒப்பீடு தான் குறளோட ஹார்ட். இது விஷயத்த ரொம்ப கிளியரா விளக்குது பாருங்க. எழுத்துக்களுக்கெல்லாம் ஆரம்பம் ஆ, அதே மாதிரி இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஆரம்பம் ஆதிபகவன். ரெண்டுமே ஒரே லாஜிக்கல் கோர்வையில பிணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 3வது பகுதி, உலகின் தொடக்கம். இப்போ நாம குறளோட 2வது வரியோட ஆழமான தத்துவார்த்தமான அர்த்தத்துக்குள்ள போக போறோம். பகவன் முதற்றே உலகு. வரியோட லாஜிக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டதால இப்போ இந்த வரியோட அர்த்தத்தை பத்தி யோசிக்க நம்ம மைண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பகவன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது கடவுளை குறிக்கலாம், இல்ல இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு மூல சக்தியை குறிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, எழுத்துக்களுக்கு ஆ எப்படியோ இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் பகவன் அப்படி. எல்லாத்துக்கும் சோர்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். முதல் வரியில சொன்ன அந்த சிம்பிளான லாஜிக்கை நம்ம ஏத்துக்கிட்டதால தான் 2வது வரியில சொல்ற இந்த பிரபஞ்ச தோற்றம் பத்தின ஆழமான ஐடியாவை நம்மால புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் இந்த குறளோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. முதன்மை தத்துவம். இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த வரிகளை இப்போ ஒன்னா சேர்த்து அதிலிருந்து வர்ற ஒரு யுனிவர்சல் ரூல் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். இந்த குறள் ஒரு பிரபஞ்ச விதியை நமக்கு சொல்லுது. அது என்னன்னா, எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு அடிப்படை தொடக்கம், ஒரு ஃபண்டமெண்டல் பிகினிங் இருந்தே தீரும். அது மொழியா இருக்கலாம், இல்ல இந்த பிரபஞ்சமாவே இருக்கலாம். இந்த குறளோட லாஜிக்க ஒரு 4 ஸ்டெப்ல சுருக்கமா பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஆதான் எல்லா எழுத்துக்கும் மூலம். ஸ்டெப் 2, குறள் இதா ஒரு அனலாஜியா, ஒரு உவமையா யூஸ் பண்ணுது. ஸ்டெப் 3, அதே மாதிரி உலகத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கு. ஃபைனலா ஸ்டெப் 4, இது முதல் பொருள்னு ஒரு யூனிவர்சல் பிரின்சிபலை நமக்கு வெளிப்படுத்துது. இந்த அமைப்பு குறளோட மைய கருத்தை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. நம்ம அகர வரிசையில ஆரம்பிச்சு இந்த பரந்து விரிஞ்ச பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இதுதான் இந்த 2 வரி நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த யூனிவர்சல் பிரின்சிபிள உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். உங்க தொடக்கம் எது? உங்க செயல்களுக்கு, உங்க எண்ணங்களுக்கு எது மூல காரணம்? இந்த கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க.